சால்ட்டு பவுடர் லிக்விட் இந்த இடத்துல சால்ட்டு போடணும். எங்கண்ணா? சரிங்களா, இந்த இடத்துல சால்ட்டு போடணும். ஓகே. இது போட்டு போடணும். போட்டு அந்த பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே போட்டுருங்க. கேப் இருந்தால் போடுங்க. எவ்வளோ ஃபிக்ஸ் இது பண்ணணும்? ஃபுல்லாக போட்டுருங்க. அந்த பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த மூடி கேப்லாம் கிடையாது. அந்த பாக்ஸு ஃபுல்லாகிடும், அந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டுருங்க. சரிங்களா, 2 வாஷ்க்கு அப்புறம் இதை க்ளீன் பண்ணணும். இதை இப்படி பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல கருவேப்பிலை கொத்தமல்லி தான் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுங்க. அதை க்ளீன் பண்ணிட்டு இது வச்சு மூடிட்டு ஆரோ மார்க் கரெக்டாக வரணும். சரிங்களா, இந்த இடத்துல லிக்விட் ஊற்றணும். ஆமாம், ஷைனு. ஆமாம், இங்கே ஷைனிங் ஆகிறது. இங்கே லிக்விட் ஊற்றிட்டு இங்கே பவுட்ரு போடணும். பவுடரு ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் போதும். இது இந்த 25 கிராம்ஸ்ன்னு இருக்கும். இந்த கோடில் கரெக்டாக போடுறது. ஆமாம், போட்டுட்டு இப்படி மூடிடுங்க. மூடிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படின்னா இது ஆஃப்னா ஓப்பன். சரிங்களா, இன்னொரு புரியுது. 2 தான் இருக்கு. இருக்கு காமிக்கிறேன். இது இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆக்சுவலி இது வந்து கை தூக்கம் வச்சுக்கலாம், கை பிடிக்கலாம். சரி, இது எல்லாமே ஹோல்ட் பண்ணி தான் வைக்கணும். இது ஏன் ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னா பெரிய பெரிய பாத்திரம்லாம் உங்களால் இங்கே தான் வைக்க முடியும். சரிங்களா, பெரிய பெரிய பாத்திரம், இந்த பால் பாத்திரம், கடாய் பாத்திரம்லாம் கவுத்தா மாதிரி தான் வைக்கணும். எல்லாமே இப்படி கவுத்தா மாதிரி இருக்கும். இங்கே பிளேட்ஸ் 10 பிளேட்ஸ் இப்படி பார்த்தா மாதிரி 10 பிளேட்ஸ் இப்படி பார்த்தா மாதிரி இதை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்கு இதில் ஸ்பூன்ஸ் வைக்காதீங்க. இதில் கூட ஆமாம், இதில் வைக்காதீங்க. ஸ்லோவாக கிளாஸ் வச்சுக்கோங்க. இங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன கிண்ணம் வச்சுக்கோங்க. எது 10 அதுக்கேற்ற மாதிரி இதை இங்கே வச்சுக்கோங்க. இதில் ஃபுல்லாக ஸ்பூன்ஸு, சின்ன சின்ன கரண்டி, நைல்ஸு எல்லாமே இதில் வச்சுக்கோங்க. என்னென்ன வைக்கணும்னு தெரியும், எப்படி இப்படி பண்ணணும்னு தெரியும்ல. அங்கே சால்ட்டு போடணும், இங்கே பவுடர் போடணும், இதில் லிக்விட் இருக்கணும். அப்புறம் சால்ட்டு அவ்வளோதான் இல்லை. அதான் நான் 3 தருவது. அந்த 3த்துல சால்ட்டு ஒன்று இருக்கும், அது ஃபுல்லாக சால்ட்டு போட்டுடணும். பவுட்ரு தருவேன், டிசைசன் பவுடர்னு. அந்த டிசைசன் பவுட்ரு ஒரு வாஷ்க்கு ஒரு வாட்டி இது இங்கே போடணும். போட்டுட்டு இதை லாக் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு இது அமுக்குனா இது ஓப்பன் ஆகிடும். அந்த லிக்விட் ஷைனிங் ஆகிறதுக்கு லிக்விட் ஒன்று கொடுக்கும், பாலிஷ் ஆகிறதுக்கு. அந்த லிக்விட் இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே. இது வந்து எஸ் சிம்பிள்னா சால்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ சால்ட் கிடையாது, அதனால சால்ட் சிம்பிள் காமிக்கிறது. அப்புறம் ஷைன் கூட காட்டுது. ஆமாம், லிக்விட் இதோ இருக்க பாருங்க. இதையும் ஊற்றணும். இந்த சிம்பிள் காமிக்காது. ஏன் இந்த சிம்பிள் காமிக்காதுன்னா நம்ம டேப்லெட் போடுவோம் இந்த இடத்துல தான். இந்த ஒரு டேப்லெட் போட்டிங்கன்னா இந்த 3மே போட தேவையில்லை. இதை போட்டு இப்படி லாக் பண்ணிடணும். சரிங்களா, அதனால இது போட்டால் இந்த சால்ட்டு பவுடர்லாம் போட தேவையில்லை. அப்படியா? ஆமாம், ஏன்னா லிக்விடு சால்ட்டு பவுடர் இதுலேயே இருக்கும். சரிங்களா, எப்படி பண்ணுவோம்? இது ஓப்பன் பண்ணுவா? எப்படியுமே ஓப்பன் பண்ண தேவையில்லை. அப்படியே உள்ள போட்டு லாக் பண்ணுவோம். லாக் பண்ணுறாதீங்க, உடஞ்சிரும் அது. சாப்பிட்டா அதனால தான் நான் அப்படியே நீங்கள் லாக் பண்ணுறாங்க பண்ணுறீங்க. அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இதில் ஆப்ஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் எக்கோ. எக்கனாமிக் இல்லை. ஆமாம், கரண்ட்டோ வாட்டரோ சேவ் பண்ணி கொடுக்கும் இதில். பட் ஆனால் 5 மணி நேரம் ஆகும். அது வேண்டாம். சரிங்களா, ஆட்டோவில் வச்சுக்கோங்க. இன்சென்டிவ் ஜோன் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவை. இன்சென்டிவ் ஜோனு ப்ரீ ட்ரீட்மெண்ட். இன்சென்டிவ் ஜோன் என்னென்னா அடி பிடிக்கிற பாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ப்ரீ ட்ரீட்மெண்ட் எதுக்குன்னா ஊற வச்சு வாஷ் பண்ணி கொடுக்கும். ஆமாம், இது ரெண்டும் அமைக்கணுமா? இது ரெண்டும் இங்கே பாருங்க. இது ஏன் பாருங்க, லைட் இருக்குது பாருங்க. இது என்ன சொன்னீங்க? ப்ரீ ட்ரீட்மெண்ட். ஆமாம், ப்ரீ ட்ரீட்மெண்ட். இது இன்சென்டிவ் ஜோன். அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் தான். இப்போ நீங்கள் இப்போ இந்த நம்பர் என்ன ஆகுது? 1 செகண்ட். இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிறோம், ஆட்டோவில் இருக்கிறோம். ஆட்டோக்கு இது 2 hours 41 minutes. ஜாஸ்தி இல்லை? ஜாஸ்தி தான். இன்னொன்று இருக்கும் இல்லை? கம்மி இருங்க நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கேள்வி கேளுங்க. சரிங்களா, இப்போ இது வந்துச்சா 2:45 1 காமிக்குதுங்களா? இது அமுக்கு நீங்கள் ஃபீட் ஃபார்பேட் அமுக்கிங்கன்னா இவ்வளோ தான் டைமிங். 2 மணி நேரம் தான். 1 hour 53 minutes முடிச்சு கொடுத்துரும். ஓகே, அதுக்காக கம்மிலாம் கிடையாது. சரிங்களா, ஓகே. ஸோ இன்சென்டிவ் கடாய். சரிங்களா, கடாய் பொருள் வைக்கும் போது இதில் வச்சுக்கலாம். பட் நீங்கள் இதில் வைக்காதீங்க, ஆட்டோவிலே வச்சுக்கோங்க. ஆட்டோவில் வச்சுட்டு இன்சென்டிவ் ஜோன் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. தென் இங்கே பாருங்கள், ஃபேவரட். இது ஃபேவரட்னா என்னென்னா, இப்போ ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, சின்ன சின்ன அழுக்கு தான் இருக்கும், அப்போ ஃபேவரட்டில் போட்டு பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் கிடையாது. சின்ன சின்ன ஐட்டம் வைக்கும்போது
ஃபேவரட் ஆன் பண்ணி கீழே மட்டும்தான் வைக்கணும் பாத்திரம், மேலெலாம் வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபேவரட் யூஸ் பண்ணாதீங்க. ஆமாம், நீங்கள் ஃபேவரட் யூஸ் பண்ணாதீங்க. ஆட்டோவில் வச்சுக்கோங்க. இன்சென்டிவ் ஜோன் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ பிளிங்க் ஆகுதுங்களா? இப்போ ஸ்டார்ட் கொடுத்த உடனே பிளிங்காக வருது, ஸ்டாப் ஆகிடும் இந்த நம்பர். அப்படியே ஸ்டேபிளாக நின்றுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். மூடிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். திருப்பி மூடினீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நான் சில வெசல்ஸ் வச்சுட்டேன், திடீர்னு மறந்துட்டேன், இன்னொரு 2 பிளேட் இருக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணி 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே ஏன்னா அதுக்கு மேலே அதோட ஆப்ஷன்ஸ்லாம் முடியும்.